ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு அறிவியல் வேதியியல் பாடத்தில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். வேதியியல் பாடத்தில் முதல் பாடமாக கொடுத்திருக்கக்கூடியது நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை டேஸ். ஆன்சர் மைய விளக்கம். அடுத்து, பின்வருவனவற்றுள் டேஸ் ஒரு கலவை. ஆன்சர் சாறு. அடுத்து, ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஒருபடித்தான கலவை. அடுத்து, கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஸ் அவசியம். ஆன்சர் பிரிப்புணல் அவசியம். அடுத்து, டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. ஆன்சர் தூய பொருள். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் கலவையின் இயைபு பொருள்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லை கோடு இல்லை. ஆன்சர் ஒருபடித்தான கலவை. அடுத்து, பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு டேஸ். ஆன்சர் புலர்பனி கட்டி. அடுத்து, நீரில் இருந்து ஆல்கஹால் டேஸ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஆன்சர் பின்ன காய்ச்சி வடித்தல். அடுத்து, பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை டேஸ். ஆன்சர் பின்ன காய்ச்சி வடித்தல். அடுத்து, வண்ணப்பெருகை முறை டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆன்சர் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்து, சரியா தவறா, தவறெனில் திருத்துக. எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது. ஆன்சர் சரி. அடுத்து, வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது என்பது தவறு. ஒரு சேர்மத்தை தனிமங்களாக மேலும் எளிய மூலக்கூறுகளாக பிரிக்க முடியும் என்பது சரி. அடுத்து, திரவ திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும் என்பது தவறு. இங்கு திரவ திண்ம கூழ்மங்கள் களிம்பு எனப்படும் என்பதுதான் சரி. அடுத்து, மோர் ஒரு பலப்படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும் என்பது சரி. அடுத்து, ஆஸ்பிரின் தனது நிறையில் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன் மற்றும் 35.5% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. ஆஸ்பிரின் ஒரு கலவை என்பது தவறு. ஆஸ்பிரின் ஒரு சேர்மம் என்று இருந்தால் இது சரி. அடுத்து, பொறுத்துக. தனிமம் இதுக்கு ஆன்சர் அணுக்களால் உருவானது. அடுத்து, சேர்மம் ஆன்சர் மூலக்கூறுகளால் உருவானது. கூழ்மம் ஆன்சர் தூய்மையான பொருள். அடுத்து, தொங்கல் ஆன்சர் அசையாமல் வைக்கும்போது கீழே படுகிறது. அடுத்து, கலவை ஆன்சர் தூய்மையற்ற பொருள். அடுத்த லெசன் அணு அமைப்பு. சரியான விடையை தேர்ந்தெடு. தவறான ஒன்றை கண்டுபிடி. இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி 14 சிலிக்கன் 30, 15 பல்லேடியம் 31. இது ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கனுக்கு கொடுத்துருக்கிறது கரெக்டு. 14 சிலிக்கான் 30 நிறையன் ஐசோடோப்பு நிறையன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிலிக்கனுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. பல்லேடியத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்லேடியத்தின் அணியன் 15 கொடுத்துருக்குறாங்க. அது தவறு. பல்லேடியத்தின் அணியன் 46. நிறையனும் தவறு, அணியனும் தவறாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தவறான ஒன்றை கண்டுபிடியில் ஆப்ஷன் சி தான் தவறானது. 14 சிலிக்கான் 30, 15 பல்லேடியம் 31. மீதி எல்லா ஆப்ஷன்லையும் அணியன் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. நிறையன் சிலதுக்கு ஐசோடோப்பு நிறையன் கொடுத்துருக்குறாங்க, சிலதுக்கு நார்மல் நிறையன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது. ஆன்சர் ஒரு ஐசோடோப். அடுத்து, நியூக்ளியான் குறிப்பது. ஆன்சர் புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான். அடுத்து, 35 புரோமின் 80 உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதுக்கு ஆன்சர் 35, 45, 35.
அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இப்போ புரோட்டான் வந்து புரோட்டானும் எலக்ட்ரானும் அணியனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே புரோமினோட அணியன் வந்து 35. ஸோ புரோட்டானுக்கும் 35, எலக்ட்ரானுக்கும் 35 எழுதிக்கணும். நியூட்ரான் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா, நிறையன் 80ல் அணியனை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ நியூட்ரான் எண்ணிக்கை இங்கே 45 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. அடுத்து பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி 2 8 8 1. பொட்டாசியத்தின் அணியன் தெரிஞ்சால் தான் எலக்ட்ரான் அமைப்பை எழுத முடியும். பொட்டாசியத்தின் அணியன் வந்து 19. ஸோ முதல் ஆற்றல் மட்டத்திற்கு கே ஆற்றல் மட்டத்திற்கு 2 எலக்ட்ரானும், அடுத்து வரக்கூடிய எல்லா ஆற்றல் மட்டத்திற்கு 8 எலக்ட்ரான் போகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 எலக்ட்ரானில் 8 எலக்ட்ரான் வந்து எம் ஆற்றல் மட்டத்திற்கும், அடுத்து இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து என் ஆற்றல் மட்டத்திற்கும் செல்லும். அடுத்து சரியா தவறா, தவறெனில் திருத்துக. முதல் வினா, அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினை நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றுகின்றன என்பது சரி. அடுத்து ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு வெவ்வேறு அணு எண்களை கொண்டது என்பது தவறு. ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு ஒரே அணு எண்களை கொண்டிருக்கும், மாறுபட்ட நிறையன்களை கொண்டிருக்கும் என்பதுதான் சரி. ஸோ இங்கே ஒரே அணியன் என்பது தான் சரியானது. அடுத்து எலக்ட்ரான்கள் மிகச்சிறிய அளவு நிறை மற்றும் மின்சுமை கொண்டவை என்பது சரி. அடுத்து ஆர்பிட்டின் அளவு சிறிதாக இருந்தால் அதன் ஆற்றல் குறைவாக இருக்கும் என்பது சரி. அடுத்து எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10 என்பது தவறு. 8 என்பதுதான் சரி. ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திற்கும் எத்தனை எலக்ட்ரான் போகும் என்பதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2n² தான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? எண்ணுக்கு பதிலாக அந்த ஆற்றல் மட்டத்தின் வரிசையை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்துக்கும் எத்தனை எலக்ட்ரான் போகுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை டேஸுக்கு எடுத்துக்காட்டு. ஐசோபார். ஆன்சர் வந்து ஐசோபார். அடுத்து ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டேஸ். ஆன்சர் 2n². ஓகேங்களா? இது வந்து நம்ம சில ஆற்றல் மட்டத்திற்கு பயன்படுத்தி பார்க்கலாமா? இப்போ கே ஆற்றல் மட்டம், எல் ஆற்றல் மட்டம், எம் இது 3 எடுத்துக்கலாம். அதாவது முதல்ல இருக்கக்கூடிய 3 ஆற்றல் மட்டம். கே ஆற்றல் மட்டம் முதல் வரிசையில் இருக்குது, எல் ஆற்றல் மட்டம் 2வது வரிசையில் இருக்குது, எம் ஆற்றல் மட்டம் 3வது வரிசையில் இருக்கா. இப்போ எண்ணுக்கு பதிலாக எண் இருக்க இடத்துல இந்த 1 சப்ஸ்டிட் பண்ணணும். கேக்கு எல்லுக்கு வந்துட்டு எண் இருக்க இடத்துல வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் எல் ஆற்றல் மட்டத்தை எல் ஆற்றல் மட்டத்துக்கு நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். 2 எண்ணுக்கு பதிலாக 2² போடுறீங்க. இப்போ என்ன வரும்? 2 × 4. ஸோ ஆன்சர் 8. இப்போ எல்லா ஆற்றல் மட்டத்திற்கு செல்லக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 8. ஓகேங்களா? அதே மாதிரி எம் ஆற்றல் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எம் ஆற்றல் மட்டம் வந்து 3வது வரிசையில் இருக்குது. ஸோ 2 × 3² = 18. எம் ஆற்றல் மட்டத்திற்கு செல்லக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 18. ஸோ இந்த ஃபார்முலா வந்து மிகவும் முக்கியமானது. அடுத்து டேஸ் ஐசோடோப் அணு உலையில் பயன்படுகின்றது. ஆன்சர் யுரேனியம் 235. அடுத்து 3 லித்தியம் 7. இதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, நியூட்ரான்களின் எண்ணிக்கை = நிறையன் மைனஸ் அணியன். ஸோ நிறையன் 7 கொடுத்துருக்குறாங்க, அணியன் 3. 7ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் கிடைக்கக்கூடியது 4. ஸோ நியூட்ரான்களின் எண்ணிக்கை 4. அடுத்து ஆர்கானின் இணைதிறன் 0. ஏன் ஆர்கானின் இணைதிறன் 0னா, ஆர்கான் வந்து எந்த தொகுதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனிம வரிசை அட்டவணையில் 18வது தொகுதியில் இருக்குது. 18வது தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அனைத்துமே மந்த வாயுக்கள், அரிய வாயுக்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது எந்த விதமான வினைகளிலும் ஈடுபடாது. ஏன் ஈடுபடாது? ஏன்னா அதில் தனித்த எலக்ட்ரானே இல்லை. ஓகேங்களா? அதனுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் 0. முழுவதும் நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றது தான் மந்த வாயுக்கள். ஸோ இணைதிற எலக்ட்ரானே அங்கே இருக்காது. அதனால
ஆர்கானின் இணைதிறன் 0. அடுத்து பொறுத்துக. டால்டன் ஆன்சர் முதல் அணு கொள்கை. சாட்விக் ஆன்சர் நியூட்ரான் கண்டுபிடிப்பு. ரூதர்ஃபோர்ட் ஆன்சர் நியூக்ளியஸ் கண்டுபிடிப்பு. அடுத்து நீல்ஸ் போர் ஆன்சர் ஹைட்ரஜன் அணு மாதிரி. அடுத்து விடுபட்ட இடத்தை நிரப்புக. விடுபட்ட இடத்தை நிரப்புக. அணியன் கொடுத்துருக்குறாங்க, சிலதுக்கு அணியன் கொடுத்துருக்குறாங்க, சிலது நிறையன் கொடுத்துருக்குறாங்க. சில தனிமங்களுக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க, சில தனிமங்களுக்கு புரோட்டான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதில் விடுபட்டதை நாம் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி குறித்து வச்சுருக்கேன். இப்போ அணியன் 9 தனிமம் கொடுக்கல. அணியன் 9னா நியூட்ரான்கள் எண்ணிக்கை 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். நியூட்ரான்கள் எண்ணிக்கை ஈக்குவல் டு நிறையன் மைனஸ் அணியன். இப்போ நிறையனை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அணியனையும் நியூட்ரான்கள் எண்ணிக்கை ஆட் பண்ண கிடைக்கக்கூடியது தான் நிறையன். ஸோ 9 + 10 19 கிடச்சிருதா, நிறையன் கண்டுபிடிச்சாச்சு. புரோட்டான்கள் எண்ணிக்கை எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அணியின் என்னவோ அதுதான் புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. ஸோ 9 இங்கே போட்டாச்சு. இப்போ தனிமம் என்ன தனிமம்? தனிம அட்டவணையில் 9வது அணியன் 9வது இடத்தில் இருக்கக்கூடியது ஃப்ளூரின். ஓகேங்களா, ஃப்ளூரின் போட்டாச்சு. அடுத்து அணியன் 16 நிறையன் கொடுக்கல, நியூட்ரான் எண்ணிக்கை 16 கொடுத்துருக்குறாங்க. இப்போ அணியனையும் நியூட்ரானையும் ஆட் பண்ண கிடைக்கக்கூடியது நிறையன் 32 கிடச்சிச்சு. புரோட்டான்கள் எண்ணிக்கை எலக்ட்ரான் எண்ணிக்கை அதே அணியன் போட்டுக்கணும். இப்போ தனிமம் என்ன தெரியுமாம்னா அணியன் 16 கொண்டது சல்ஃபர். ஸோ சல்ஃபர். அடுத்து அணியன் கொடுக்கல, நிறையன் கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 12னா அணியன்னு 12, புரோட்டான்களின் எண்ணிக்கையும் 12. இப்போ நிறையனில் அணியனை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது நியூட்ரான்கள் எண்ணிக்கை. நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சாச்சு 12. இப்போ தனிமம் என்ன தனிமம்னா மெக்னீஷியம், அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து அணியன் கொடுக்கல, நிறையன் கொடுத்துருக்குறாங்க, புரோட்டான்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ புரோட்டான்கள் எண்ணிக்கை தான் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 1 போட்டாச்சு. அணியனுக்கும் 1, நிறையன் 2 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நியூட்ரான்கள் எண்ணிக்கை நிறையனில் அணியன் 1 மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது நியூட்ரான்கள் எண்ணிக்கை 1. இது என்ன தனிமம்னா நியூட்ரியம். இது ஹைட்ரஜனினுடைய ஐசோடோப்பு. ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பு என்னன்னா 1H1. இது புரோட்டியம். 1H2, 1H3. இது மூணுமே ஹைட்ரஜனினுடைய ஐசோடோப்பு. ஓகேங்களா, புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். இப்போ நிறையன் 2, அணியன் 1, நிறையன் 2னா அது டியூட்ரியம். ஓகேங்களா. அடுத்து நிறையன் கொடுத்துருக்குறாங்க, நியூட்ரான்கள் எண்ணிக்கை 0, புரோட்டான்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டான்கள் எண்ணிக்கைனோ அதுதான் அணியன். நியூட்ரான்கள் எண்ணிக்கை 0னா இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஐசோடோப்பை பார்த்தோம் இல்லையா, 1H1, 1H1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையன் அணியன்னு நிறையனில் மைனஸ் பண்ணால் நியூட்ரான்கள் எண்ணிக்கை 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஐசோடோப்பான புரோட்டியம் தான் அந்த தனிமம். அடுத்த லெசன் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இதில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. டாப்ரீனியர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது? ஆன்சர் எண்ம விதி. அடுத்து நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஸின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என்று கூறுகிறது. ஆன்சர் அணு எண். அடுத்து நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஸ் தொகுதி டேஸ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளன. 18 தொகுதி 7 வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளன. பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரக்கூடியது தொகுதின்னு சொல்கிறாங்க. தொகுதி மொத்தம் 18 இருக்குது. அதே மாதிரி வரிசைகள் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் இருக்கக்கூடியது தான். லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வரிசைகள் இருக்குது. ஸோ 18 தொகுதியும் 7 வரிசைகளையும் கொண்டது தான் நவீன தனிம வரிசை அட்டவணை. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. டோபரினியோ மும்மை விதியில் நடுதனிமத்தின் அணியடையானது முதல் மற்றும் 3ஆம் அணுநிறையின் டேஸ் ஆகும். சராசரி ஆகும். ஆன்சர் சராசரி. அடுத்து அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள்
தனிம அட்டவணையின் டேஸ் தொகுதியில் காணப்படும்? 18வது தொகுதியில் காணப்படும். இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அரிய வாயுக்கள் மந்த வாயுக்கள் வந்து 18வது தொகுதியில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து, தனிமங்களை அட்டவணைப்படுத்துவதில் டாப்ரீனியோ, நியூலாந்து மற்றும் மென்டலியோ இவர்களின் அடிப்படை கொள்கை டேஸ் ஆகும்? அணு நிறை. ஆன்சர் வந்து அணு நிறை. அடுத்து, திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு டேஸ்? ஆன்சர் பாதரசம். அடுத்து, பொறுத்துக. மும்மை விதி. ஆன்சர் டாபரீனியா. கார உலோகம். ஆன்சர் சோடியம். அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் கார உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து, எண்ம கோட்பாடு. ஆன்சர் நியூலாந்து. கார மண் உலோகம். ஆன்சர் கால்சியம். நவீன ஆவர்த்தன விதி. ஆன்சர் ஹென்றி மோஸ்லே. அடுத்து, சரியா தவறா? தவறெனில் திருத்துக. நியூலாந்தின் தனிம அட்டவணை தனிமத்தின் நிறையையும் நவீன தனிம அட்டவணை தனிமத்தின் அணு எண்ணையும் அடிப்படையாக கொண்டது என்பது சரி. அடுத்து, உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் என்பது தவறு. உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழக்கும் என்பதுதான் சரி. உலோகங்கள் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாக மாறும் என்பதுதான் சரி. அடுத்து, உலோகப் போலிகள் உலோகம் மற்றும் அலோக பண்புகளை கொண்டவை என்பது சரி. அடுத்து, லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் அட்டவணையின் அடியில் வைக்கப்பட்டதற்கு காரணம் அவைகள் ஒன்றோடொன்று ஒத்திருக்கின்றன, ஆனால் தொகுதியில் உள்ள வேறு எந்த தனிமங்களுடனும் ஒத்துப்போவதில்லை என்பது சரி. அடுத்து, தொகுதி 17 தனிமங்கள் ஹாலஜன்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளன என்பது சரி. ஹாலஜன்கள் அல்லது உப்பினிகள் சொல்லுவாங்க. தொகுதி 17 என்னென்ன தனிமங்கள் வருதுன்னா ஃப்ளோரின், குளோரின், அயோடின், புரோமின் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஹாலஜன்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து, கீழ்கண்ட கூற்றை சரிபார்க்க. கூற்று: தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒரே பண்புகளையும் வரிசையில் உள்ள தனிமங்கள் வேறு வேறு பண்புகளையும் கொண்டுள்ளன என்பது சரியான கூற்றுதான். காரணம்: அணு அமைப்பில் உள்ள வேறுபாடுதான் தனிமங்களின் வரிசையில் தனிமங்களின் வேற்றுமைக்கு காரணம். இதுவும் சரியானது தான். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த லெசன் வேதி பிணைப்பு. இதில் வரக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 4. கார்பனினுடைய அணியன் பார்த்தீங்கன்னா அணியன் 6. ஸோ முதல் ஆற்றல் மட்டத்திற்கு 2 எலக்ட்ரான்கள், கே ஆற்றல் மட்டத்திற்கு 2 போகும், எல் ஆற்றல் மட்டத்திற்கு 4 எலக்ட்ரான்கள் போகும். ஸோ கடைசியில் இருக்கக்கூடிய இணைதிறன் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் இணைதிறன் எலக்ட்ரான். அதனால் கார்பன் அணுவில் உள்ள இணைதிற எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 4. அடுத்து, சோடியத்தின் அணு எண் 11. அது டேஸ் நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பு பெறுகிறது. இதுக்கு ஆன்சர்: ஒரு எலக்ட்ரானை இழந்து அதுக்கு இணையான மந்த வாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெறும். எந்த மந்த வாயுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மந்த வாயு ஹீலியம், அடுத்து இருக்கக்கூடியது நியான். நியானினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெறும். ஒரு எலக்ட்ரானை இழந்து நியானின் எலக்ட்ரான் அமைப்பை பெறக்கூடியது தான் சோடியம். அடுத்து, வேதிவினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃப்ளூரின். மீதி எல்லாமே நேர் அயனியாக மாறக்கூடியது. பொட்டாசியம், கால்சியம், இரும்பு இது எல்லாமே நேர் அயனியாக மாறக்கூடியது. ஃப்ளூரின் மட்டும்தான் எதிர் அயனியாக, ஒரு எலக்ட்ரானை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடியது ஃப்ளூரின். அடுத்து, உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு டேஸ். ஆன்சர் அயனி பிணைப்பு. அடுத்து, டேஸ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. ஆன்சர் அயனி பிணைப்பு. அடுத்து, சகப்பிணைப்பு டேஸ் மூலம் உருவாகிறது. ஆன்சர் எலக்ட்ரான் பங்கீடு. சகப்பிணைப்புனா சமமாக பங்கிட்டுக்குது. ஸோ ஆன்சர் எலக்ட்ரான் பங்கீடு. அடுத்து, ஆக்சிஜன் ஏற்றிகள் டேஸ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. எலக்ட்ரான் ஏற்பிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆக்சிஜன் ஏற்றிகள் டேஸ்கள் எனவும் அழைக்கப்படுகின்ற ஆன்சர் எலக்ட்ரான் ஏற்பிகள். அடுத்து, வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் டேஸ். மந்த வாயுக்கள். வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான் கொண்ட தனிமங்கள் வந்து மந்த வாயுக்கள்.
அதாவது மந்த வாயுக்கள் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்று இருக்கும். அவை எந்த விதமான வினைகளிலும் ஈடுபடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரெடான் இவை எல்லாமே மந்த வாயுக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்டவணையை நிரப்புக. இதில் தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்க, அணியன் கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதணும். இப்போ அணியன் வந்து 3னா எலக்ட்ரான் அமைப்பு கே ஆற்றல் மட்டத்துக்கு 2 எலக்ட்ரான் செல்லும், அடுத்து இருக்கக்கூடிய எல் ஆற்றல் மட்டத்திற்கு 1 எலக்ட்ரான் சொல்லும். ஸோ இணைதிர எலக்ட்ரான் வந்து 1. கடைசி ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை தான் இணைதிர எலக்ட்ரான்கள். ஸோ இணைதிர எலக்ட்ரான்கள் லித்தியத்துக்கு 1 போட்டாச்சு. லூயிஸ் புள்ளி அமைப்பு லித்தியம் குறியீடு எழுதிட்டு ஒரு டாட் வைக்கணும். அடுத்து போரான், அதனுடைய அணியன் 5. எலக்ட்ரான் அமைப்பு முதல் ஆற்றல் மட்டத்திற்கு 2 எலக்ட்ரானும் அடுத்த ஆற்றல் மட்டத்திற்கு 3 எலக்ட்ரானும் செல்லும். இணைதிர எலக்ட்ரான்கள் வந்து 3. லூயிஸ் புள்ளி அமைப்பு போரான் குறியீடை போட்டுட்டு 3 புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். அடுத்து ஆக்சிஜன் அணியன் 8. எலக்ட்ரான் அமைப்பு வந்து முதல் ஆற்றல் மட்டத்திற்கு 2 எலக்ட்ரானும் அடுத்து வரக்கூடிய இரண்டாவது ஆற்றல் மட்டத்தில் 6 எலக்ட்ரானும் செல்லும். இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6. இணைதிர எலக்ட்ரான்கள் வேற, இணைதிரன் ஒரு தனிமத்தின் இணைதிரன் வேற, இணைதிர எலக்ட்ரான்கள் வேற. ஓகேங்களா? ரெண்டுமே மாறுபடும். சிலதுக்கு மாறுபடும், சிலதுக்கு வந்துட்டு அதே இணைதிர எலக்ட்ரான்கள் வரும். அதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. அதாவது 5க்கு மேலேனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது பின்னாடி உங்களுக்கு இணைதிரனுக்காக ஒரு வீடியோ போடுறேங்க. அடுத்து லூயிஸ் புள்ளி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் போட்டு மேலே 2 புள்ளி கீழே 2 புள்ளி வச்சுட்டு சைடில் ஒவ்வொரு புள்ளி வச்சிட்டிங்கன்னா அதுதான் லூயிஸ் புள்ளி அமைப்பு ஆக்சிஜனுக்கு. அடுத்த பாடம் அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். இதில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, Zn plus 2HCl gives ZnCl2 plus dash. ஆன்சர் வந்து இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருந்தாங்கன்னா மேல் நோக்கி அம்புக்குறி வந்து எதை குறிக்குதுன்னா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மீன் பண்ணிக்கணும். இப்போ இந்த அம்புக்குறி வந்துட்டு தலைகீழாக கீழ் நோக்கி இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷனில் வீழ்படிவு உருவாகிறது அப்படின்னு பொருள். இப்போ இந்த ரியாக்ஷனில் எந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா ஹைட்ரஜனா, ஆக்சிஜனா, கார்பன் டை ஆக்சைடா? இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இசட்டனும் சிஎல்லும் சேர்ந்து ZnCl2 துத்தநாக குளோரைடு ஃபார்ம் பண்ணுது. மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H2 கேஸாக ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து ஹைட்ரஜன் H2. அடுத்து ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம், ஆரஞ்சில் உள்ள அமிலம் டேஸ். இதுக்கு ஆன்சர் அஸ்கார்பிக் அமிலம். அடுத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள், பாறைகளிலும் கனிம பொருள்களிலும் இருக்கும் அமிலம் டேஸ், கனிம அமிலங்கள். அடுத்து அமிலமானது நீல லிட்மஸ் தாளை டேஸ் ஆக மாற்றும். அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். ஆன்சர் வந்து சிவப்பு. அடுத்து இந்த அமிலம், காரம், லிட்மஸ் பேப்பரை வந்து எப்படி அந்த நிறத்தை வந்து நம்ம எப்படி ஆகும் வச்சுக்கணும்னா அது ஷார்ட்டாக வந்து கீழே பாருங்கள், அனீசி காசினி இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்மஸ் பேப்பருக்காக இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அனீசி காசினி. அனீசினா அமிலம், நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், அதுதான் மீனிங். அடுத்து காசினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகிறது. ஓகேங்களா? இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கீவேர்டு மாதிரி உங்களுக்கு எப்போதுமே மறக்காது. அனீசி காசினி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலோக கார்பனேட்டுகள், உலோக பைகார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஸை வெளியேற்றுகின்றன. இது கேன்சர் கார்பன் டை ஆக்சைடு. ஏன் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுன்னா கார்பனேட்டுகளில் பொதுவாகவே CO3 இருக்கும். ஸோ ரியாக்ஷனில் ஈடுபடும் போது அதிலிருந்து CO3லேருந்து CO2 வந்து CO2 கேஸை வெளியேற்றப்படுகிறது. ஸோ ஆன்சர் CO2. அடுத்து நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் டேஸ். ஆன்சர் நீலம். அடுத்த லெசன் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். இதில் வரக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது. ஆன்சர் மாற்றியம். மூலக்கூறு வாய்ப்பாடு மாலிகுலர் ஃபார்முலா
ஒரே மாலிகுலர் ஃபார்முலாவாக இருக்கும். ஆனால் அதனுடைய அமைப்பு வந்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மாறுபட்ட வகையில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எழுதலாம். 2க்கு மேற்பட்டு நம்ம எழுதலாம். அதை தான் மாற்றியம்னு சொல்கிறாங்க. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு ஆனால் வேறுபட்ட அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் தான் மாற்றியம். ஆன்சர் மாற்றியம். அடுத்து கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம். இதுக்கு ஆன்சர் சங்கிலி தொடராக்கம். கீழே 4 இது கொடுத்துருக்குறாங்க, சேர்மங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சங்கிலி தொடராக்கத்துக்கு எடுத்துக்காட்டு C2H4. இது வந்து ஒரு அல்கீன், ஈத்தீன். இதனுடைய பேர் வந்து ஈத்தீன். ஓகேங்களா. கார்பன் வந்து நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களையும் ஃபார்ம் பண்ணும், நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்களையும் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து C2H4ன்றது நிறைவுறா ஹைட்ரோ கார்பனுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் கலனானது குறியீடு 5 உடைய ரெசினால் ஆனது. அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும்? இதுக்கு ஆன்சர் பாலிப்ரொப்பலின். அடுத்து பாலிகார்பனேட் மற்றும் அக்ரைலோநைட்ரில் பியூட்டாடையின் ஸ்டைரின் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனது? ஆன்சர் 7. அடுத்து ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறது? ஆன்சர் கிராஃபைட். அடுத்து நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஸ் பாதுகாப்பு சட்டம் 1988 கீழ் வருகின்றன. ஆன்சர் சுற்றுச்சூழல். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆவார்? ஆண்டனி லவாய்சியர். கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்சியர். அடுத்து பக்மின்ஸ்டர் ஃபுல்ரின் டேஸ் கார்பன் அணுக்களை கொண்டது. ஃபுல்ரின் வந்து 60 கார்பன் அணுக்களை பெற்று இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 60. அடுத்து ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் டேஸ் மாற்றியங்கள். இது ஆல்ரெடி சரியா தவறால ஃபஸ்ட்டு கொடுத்த கொஸ்டின் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, மாற்றியங்கள். அடுத்து பல்வேறு முறைகளில் கார்பன் உருவாவதற்கு காரணம் அதன் டேஸ். ஆன்சர் பன்முக இணைப்பு திறன், அதாவது சங்கிலி தொடராக்கம். இதெல்லாம் கார்பனுடைய பண்புகள். அடுத்து நெகிழி ரெசின் குறியீடுகளின் எண்ணிக்கை டேஸ். ஆன்சர் 7. அடுத்து பொறுத்துக. அல்கைன். ஆன்சர் வந்து முப்பிணைப்பு. அல்கைன் பக்கத்திலே எழுதியிருக்கேன் பாருங்கள். அல்கைனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n-2. அதாவது அல்கேன் இதெல்லாம் கார்பனினுடைய சங்கிலி தொடராக்க அமைப்புகள். இப்போ அல்கேனுக்கு வந்துட்டு CnH, இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு CnH2n+2. இது வந்து அல்கேன். ஓகேங்களா. CH4 சாரி இங்கே தப்பாக கொடுத்துருக்குறேன். CH4 C2H6. அல்கேனில் வந்து CH4 C2H6 C3H8 இதெல்லாம் வந்து அல்கேனில் வரக்கூடியது. அல்கீன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா CnH2n. இது வந்து அல்கீனோட ஜெனரல் ஃபார்முலா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து C2H4 C3H6 இதெல்லாம் அல்கீனில் வரும். இப்போ அல்கைனுடைய ஜெனரல் ஃபார்முலா இதுதான் CnH2n-2. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து CH ட்ரிபிள் பாண்ட் CH. இதை வந்து எப்படி எழுதலாம்? C2H2ன்னு எழுதலாம். இப்போ இந்த அல்கைனில் அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் என்ன பிணைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பிணைப்பு இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அல்கேனில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்கேனில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், அல்கீனில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும், அல்கைனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த பொறுத்துகளை அல்கைன் ஆன்சர் வந்து முப்பிணைப்பு. அடுத்து ஆண்ட்ரைஜெம், இதுக்கு ஆன்சர் கிராஃபின். கார்பன் 60, இதுக்கு ஆன்சர் பளபளப்பான பந்து. அடுத்து தெர்மோகோல், ஆன்சர் பாலிஸ்டைரீன். அடுத்து எரித்தல், ஆன்சர் ஆக்சிஜனேற்றம். அடுத்த லெசன் பயன்பாட்டு வேதியியல். இதில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. 1 நானோமீட்டர் என்பது ஆன்சர் 10⁻⁹ மீட்டர். அடுத்து
பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸில் இருந்து பெறப்படுகிறது. ஆன்சர் நுண்ணுயிரிகள். அடுத்து 1% ஐடோஃபார்ம் டேஸ் ஆக பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் புரை தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஒரு மின்வேதி களத்தில் எதிர்மின் வாயில் டேஸ் நிகழும். ஆன்சர் ஒடுக்கம் நிகழும். அடுத்து இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். ஆன்சர் கார்பன். அடுத்து பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை. ஆன்சர் உருளைக்கிழங்கு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட், கேரட், மஞ்சள் இதான் வந்து இயற்கை சாயமாக பயன்படுத்துகிறாங்க. உருளைக்கிழங்கு இதில் வராது. அடுத்து டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றன. இதுக்கு ஆன்சர் வைட்டமின்கள். அடுத்து கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது. ஆன்சர் ஐசோடோப்புகள். அடுத்து ஒரு கரிமச் சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் நிறத்தாங்கிகள். அடுத்து குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸ் ஆக பயன்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் வேதி மின்கலம் டேஸ் ஆகும். மின் பகுப்பு களம். ஆன்சர் மின் பகுப்பு களம். அடுத்து வலி மருந்துகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் வலி நிவாரணிகள். அடுத்து இண்டிகோ ஒரு டேஸ் சாயமாகும். ஆன்சர் தொட்டி சாயம். அடுத்து டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும நுண்ணூட்ட தனிமங்கள் ஆகும். நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம். இவை வந்து பெரும நுண்ணூட்ட தனிமங்கள் சொல்கிறாங்க. இதை ஷார்ட்டாக என்பிகேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பிகே ஓகேங்களா. என்பிகே பெரும நுண்ணூட்ட தனிமங்களுக்கு என்பிகேன்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்து கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும். நின்ஹைட்ரீன். ஆன்சர் நின்ஹைட்ரீன். அடுத்து பொறுத்துக. காய்ச்சல் நிவாரணி. ஆன்சர் காய்ச்சல். அரிப்பை தடுத்தல். ஆன்சர் மின்முலாம் பூசுதல். அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம். ஆன்சர் அயோடின் 131. அடுத்து நானோ துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதி. நானோ துகள்கள் ஆன்சர் பெரிய மேற்பரப்பு பகுதி. அடுத்து நானோ ரோபாட்டிக்ஸ். ஆன்சர் புற்றுநோய் செல்களை கண்டறிதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேதியியல் பாடத்தில் வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.